முதல்ல யாகசாலைக்குள்ள போய் அந்த யாக குண்டத்தை தொடுவது என்பதே தவறு. இதனை புரிந்து கொள்ள வேண்டும். நம்மில் பலரும் என்ன தெரியுமா பண்ணிட்டு இருக்கோம், எப்படா இந்த கும்பாபிஷேகம் முடியும், இந்த கும்பாபிஷேகத்துக்கு அந்த கடத்தை எடுத்துன்னு கிளம்பின உடனே எல்லாம் கூட்டமா யாகசாலைக்குள்ள போயிடுறோம். எல்லாம் போயிட்டு அந்த போய் அந்த குண்டத்தை போட்டு கிளறிண்டே இருக்கும். அந்த ஹோம குண்டத்தை போய் கிளறது, அதுல இருந்து சாம்பல் எடுக்கிறதுங்கிற மாதிரி நிறைய தவறான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். ஆக்சுவலி ஹோமம்னா என்னங்கிறத புரிஞ்சுக்கணும். இறைவனுக்கு நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை அந்த அக்னியின் வாயிலாக, அந்த ஹோமத்தின் வாயிலாக செய்கிறோம். அதாவது இறைவனுக்கு நாம் செலுத்தக்கூடிய அத்தனை விஷயங்களையுமே அக்னிதான் கொண்டு போய் இறைவன் கிட்ட சேர்க்கிறார். அதே மாதிரி இறைவன் நமக்கு தரக்கூடிய விஷயங்களை அந்த வருணனின் மூலமாக, அதாவது நீரின் மூலமாக நமக்கு அனுப்புகிறார் அப்படிங்கிறது தான் தாத்பரியம். அதனால்தான் கும்பாபிஷேகத்துல போய் இந்த தீர்த்தம் தீர்த்தம் நம்ம கேட்கிறோம் இல்லையா, அந்த கும்பாபிஷேக தீர்த்தம் நம்ம மேல விழாதா, என் மேல தண்ணியை தெளிக்கும், என் மேல தண்ணியை தெளிக்கும் எல்லாரும் எதற்காக கேட்கிறான்னு சொன்னா, இறைவன் நமக்கு தரக்கூடிய பிரசாதத்தை அந்த வருணனின் மூலமாகத்தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்பதற்காக. அதே மாதிரி இங்கிருந்து நாம் கொடுக்கக்கூடிய ஆகுதிகளை அந்த ஹோமத்தின் வாயிலாகத்தான் செய்கிறோம், அந்த யாகங்களின் வாயிலாக. அதுல தானே கொண்டு போய் நிறைய அந்த மூலிகைகள்ல இருந்து எல்லாத்தையும் செலுத்தி, இது போக மந்திர உச்சாரணத்தோடு அந்த நெய்யை ஆகுதியாக கொடுத்து, இந்த ஸ்வாகாரத்தினை இந்த தேவதைக்காக செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா. அப்படி செய்யும் பொழுது அது முழுமையாக பஸ்பமாகி இருக்க வேண்டும். அங்க அக்னிங்கிறது ஒரு அளவுக்கு கூட இருக்கக்கூடாது. அதற்கு பிறகுதான் போய் அந்த ஹோமகுண்டத்தையே தொடணுங்கிறார். அக்னிங்கிறது, அதாவது நெருப்புங்கிறதோ உஷ்ணம்ங்கிறதோ சூடுங்கிறதோ அந்த இடத்துல சுத்தமாக இருக்கவே கூடாது. இப்ப நம்ம வீட்லயே ஒரு கணபதி ஹோமம் பண்றோம்னே வச்சுப்போமே, வீட்டுல ஒரு கணபதி ஹோமம் செய்யும் பொழுது கூட, அப்பொழுது கூட இப்பெல்லாம் என்ன தெரியுமா பண்றா, இரும்புல ஒரு குண்டத்தை கொண்டு வந்து வச்சுக்கிறா. அந்த குண்டத்துல ஏதோ நவக்கிரக ஹோமம் கணபதி ஹோமம் எல்லாம் பண்ணிட்டு ஹோமம் முடிஞ்ச கையோட அப்படியே அந்த குண்டத்தை கொண்டு போய் வெளியில கொண்டு போய் வச்சிடுறா. வாசல்லையோ தோட்டத்திலேயோ கொண்டு போய் வச்சிடுறா. அதை நாயெல்லாம் வந்து மோந்து பாக்குறது, இப்படி எல்லாம் தவறான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறோம். முதல்ல இரும்பு ஹோம குண்டத்திலே ஹோமமே செய்யக்கூடாது. அதுவே முற்றிலும் தவறு. இதனால் அடியனின் மேல் எல்லோரும் வருத்தப்பட்டாலும் சரி, இந்த இரும்பினால் ஆன யாக குண்டத்தினை பயன்படுத்த கூடாது. அதனை சாஸ்திரம் ஏற்கவில்லை என்பதுதான் நிஜம். செங்கலை வச்சு வேணா நம்ம ஹோம குண்டத்தை தயார் பண்ணலாம். மண்ணால் செய்யப்பட்டதுலதான் இந்த ஹோம குண்டங்கிறதே இருக்கணும். அதுல கூட சாணத்தை மெழுகி இருக்க வேண்டும் சொல்றார். இத்தனை விஷயங்கள் இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம இறைவனுக்கு ஆகுதிகளை கொடுக்கிறோம். இறைவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கும் பொழுது எப்படி கொடுக்கணும், அது ஒரு பரிசுத்தமான ஒரு இடமாக இருக்க வேண்டும் அல்லவா, மிகவும் சுத்தமான ஒரு விஷயமாகத்தானே இருக்க வேண்டும். அதுக்குத்தானே பசு நெய்யையே ஆகுதியாக கொடுக்கிறோம். அங்க கொண்டு போய் இரும்பு போன்ற உலோகங்களை பயன்படுத்த கூடாது என்பதையும் நினைவிலே கொள்ள வேண்டும்.